அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகக்கூடிய பகுதி 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து ஒரு செய்யுள் பகுதியை பார்க்க இருக்கிறோம். அமுத ஊற்று என்னோட தலைப்பில் நமக்கு ஒரு முதல் இயல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதில் நாம் பார்க்க போகிறது செய்யுள் பகுதி. அன்னை மொழியே, அன்னை மொழியே அப்படிங்கிற செய்யுள் பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த செய்யுள் பகுதியோட நுழையறதுக்கு முன்னால் சில கருத்துக்களை பகிர்ந்துக்கிறோம். என்ன சொல்கிறாங்க? தமிழ் தாய் சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள், பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள், வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள், உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள், அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம். கவனிங்க. அப்போ ஒரு தமிழ் மொழியினுடைய பெருமையை பேசக்கூடியதாக இந்த பகுதி அமைஞ்சிருக்கு. அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, இந்த செய்யுள் பகுதியை அமைத்து கொடுத்தது யார் அப்படின்னா, இந்த செய்யுள் பகுதி இயற்றியவர் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அப்போ நூல்வெளி எதிலிருந்து இந்த செய்யுள் பகுதி எடுக்கப்பட்டது அப்படின்னா, பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி 1. இந்த கனிச்சாறு இந்த கனிச்சாறு இருக்குது பார்த்தீங்களா? இந்த கனிச்சாறு மொத்தம் 8 தொகுதிகளாக ஆக்கப்பட்டுள்ளது. மொத்தம் எத்தனை தொகுதி? 8 தொகுதிகளாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் நாம் தொகுதி 1லிருந்து இருவேறு தலைப்பு, சரிங்களா? தொகுதி 1லிருந்து இருவேறு தலைப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ இருவேறு தலைப்பில் என்னென்ன பாடல்கள்னா, தமிழ்தாய் வாழ்த்து முதல் பாடல், அப்புறம் முந்துற்றோம் யாண்டும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு, 2 தலைப்பின் கீழே நம்ம பார்க்குறோம். ஆனால் தொகுதி 1 தான். மொத்தம் 8 தொகுதியில் 2 முதல் தொகுதியை பார்க்குறோம். சரிங்க. அடுத்தது தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்கள் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரை ராசமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார். பாருங்க, தென்மொழி தமிழ் சிட்டுங்கிற 2 இதழ்களை நடத்திருக்காரு. கூடுதலாக தமிழ் நிலம்னு ஒன்று நடத்திருப்பார். இதில் இந்த தென்மொழின்னு ஒரு இதழ் இருக்குது பார்த்தீங்களா? இதை நடத்தும்போது தேவநேய பாவனரும் இணைந்து நடத்தியதாக ஒரு குறிப்பு இருக்குது. சரிங்களா? அப்போ இவங்க தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இந்த 3 இதழ்களையும் இவர் நடத்தி தமிழ் உணர்வை வெளி உலகத்துக்கு பரப்பியிருக்கிறார். துரை ராசமாணிக்கம் இவருடைய இயற்பெயர். துரைசாமிங்கிறது அவருடைய அப்பா பெயர் நினைக்கிறேன். ராசமாணிக்கம் அவருடைய இயற்பெயர். குஞ்சம்மாள் அப்படின்னு சொல்லுது அவங்களுடைய அம்மா பேர். இவர் சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் பக்கத்தில் இருக்கிற சமுத்திரம்ங்கிற ஊரில், இயற்கை சூழ்ந்த ஒரு ஊரில் தான் இவர் பிறந்ததாக சொல்கிறாங்க. தமிழ் உணர்வு, பெரியார் சிந்தனை, பொது உடைமை சிந்தனை, திராவிட சிந்தனைகள் எல்லாம் இவருக்கு அதிகமாக இருக்குது. நிறைய மொழிக்காக போராடி இருக்கார். இதுதான் இவரை பற்றிய குறிப்பு. இவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. அதில் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம். இப்போ நம்ம பார்க்க போன பாடல் பகுதி கனிச்சாறு 8 தொகுதி கொண்டது. என் சுவை என்பது, மக புகு வஞ்சி, பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். ஐயைன்னு ஒன்று வரும். இப்படிலாம் நிறைய நூல்கள் இருக்குது. இவரின் திருக்குறள், இவருடைய நூல் மிக முக்கியமானது திருக்குறள் மெய்ப்பொருளுரை. இந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது.
அந்த அளவுக்கு இதில் சிறப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழுக்கு மிக முக்கியமான நூல் எதுனா இவர் எழுதிய நூல்களில் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. இவரது நூல்கள் எல்லாமே நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. எல்லாமே நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. சரி, இந்த நூல்களில் சொல்லப்பட்ட பாடல்களை பார்க்கலாங்களா? என்ன தமிழ் தாய் வாழ்த்து, இன்னொன்று முந்துற்றோம் யாண்டும். இந்த தலைப்பின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள பார்ப்போம். இந்த தலைப்பின் கீழே என்ன கொடுமை கன்னிச்சார் 8 தொகுதியில் முதல் தொகுதி பாடல் பாருங்கள். அழகார்ந்த செந்தமிழே. நமக்கு இது மனப்பாட பகுதியாகவும் அமைக்கப்பட்டிருக்குது. என்ன சொல்கிறாங்க? அழகார்ந்த செந்தமிழே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. கவனிச்சிங்களா? அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மன்னும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே. என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்தாய் வாழ்த்துங்கிற பகுதியில் தலைப்பின் கீழே கொடுக்கப்பட்டிருக்குது. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே அப்படின்னா நம் தாய்மொழியான தமிழ் மொழியை அழகாய் இருக்கக்கூடிய செம்மையான செழுமை வாய்ந்த ஒரு தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னைக்கும் முன்னை, முன்னைக்கும் முன்னைனா பழமைக்கும் பழமை, முகிழ்த்த தோன்றிய நறுங்கனியே, ஒரு ரொம்ப பழமையாக தோன்றியக்கூடிய நல்ல கனியே சுவைமிக்க ஒரு கனி மாதிரி அப்படி சொல்கிறாங்க. கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசு. இந்த தமிழை ஒரு வலிமையான பேரரசுக்கு நிகராக தமிழ் மொழியை சொல்கிறோம். அப்போ அந்தளவுக்கு ஒரு பேரரசு எப்படி நிறைய பகுதிகளை சூழ்ந்துருக்குமோ அதுபோல் தமிழ் மொழி நிறைய இடத்துல பேசப்பட்டது அப்படிங்கிறதான் இதில் சொல்ல வராங்க. எங்கே சொல்கிறாங்க? கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் அப்படின்னா கன்னி குமரி அப்படின்னா என்ன அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கன்னியாகுமரி இருக்கு இல்லையா, அதையும் அது மட்டுமல்லாத இன்னும் கடல் கொண்ட நாட்டிடையே அந்த கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நாட்டுக்குள்ளேயும், அப்போ குமரி கண்டம் சொல்லுவோம். அந்த குமரி கண்டம் கடலுக்கு அடியில் மூழ்கி போயிருக்குன்னு ஒரு குறிப்பு சொல்கிறாங்க. அந்த பகுதியிலையும் மன்னி அரசிருந்த மண்ணுலக, அந்த பகுதியிலையும் நிலை பெற்று இருந்த மன்னி அரசிருந்த நிலை பெற்று இருந்த அந்த மண்ணுலக பேரரசு எது? தமிழ். அடுத்து தென்னன் மகளே. தென்னன் மகள்னா தென்பகுதியை ஆட்சி செஞ்ச அரசர்கள், பேரரசர்கள் யார்? பாண்டியர்கள். அதனால தான் பாண்டியனுடைய மகள். ஏன்னு கேட்டால் மதுரை பகுதியை ஆட்சி செய்த பாண்டியர்கள் தான் தமிழ் மொழிக்கு சங்கம் வைத்து மொழியை வளர்த்ததாக சொல்லுவோம். அப்போ சங்க நூல்கள், சங்க தொகை இது எல்லாத்தையும் பாதுகாத்து வைத்திருந்த பெருமை யாருக்கு சேரும்? பாண்டிய மன்னர்களுக்கே சேரும். அதனால தான் தென்னன் மகளே, தமிழ் மொழியை தென்னன் மகளே அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறளின் மாண்புகளே. இந்த திருக்குறள் தோன்றியிருக்குது இல்லையா, இதனுடைய பெருமைக்குரியது தமிழ் மொழி. இன்னரும் பாப்பத்தே என் தொகையே, 10 பாட்டு நூல்களே. இது மட்டுமல்ல, 10 பாட்டு நூல்களே, 8 தொகையே, நற்கணக்கே. இது எல்லாமே நல்ல நூல்களே. கீழ்கணக்கு நூல்களே, 17 கீழ்கணக்கு நூல்களே, 17 மேல்கணக்கு நூல்களே. இது அனைத்துமே நற்கணக்கு. இப்போ மேலே சொன்னோம்ல திருக்குறளின் மாண்புகளேன்னு சொல்லும்போது திருக்குறள் 17 கீழ்கணக்கு நூல். இன்னரும் பாப்பத்தே என் தொகையே அப்படின்னு சொல்கிறது 17 மேல்கணக்கு நூல்கள். அப்போ நற்கணக்கே அப்படின்னு சொன்னால், கணக்குன்னா நூல்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குது. கணக்கு என்றால் நல்ல நூல்கள். அதனால தான் 17 மேல்கணக்கு நூல்கள், 17 கீழ்கணக்கு, 18 மேல் நூல்கள், 18 கீழ் நூல்கள்னு சொல்லிட்டு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை. கணக்குன்னா நூலுன்ற பொருள் இருக்குது. மன்னும் சிலம்பே. மன்னும் சிலம்பே நிலை பெற்றிருந்த சிலம்பே, சிலப்பதிகாரத்தை சொல்கிறாங்க. இது ரெண்டும் இல்லாத சிலப்பதிகாரம். அடுத்தது மணிமேகலை வடிவே. மணிமேகலையே அதுபோல் வடிவமாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியேன்னு சொல்கிறாங்க. முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துமே.
இவ்வளவு பெருமைக்கு உரிய உன்னுடைய நினைவால், இந்த நினைவால், இவ்வளவு நினைவால் முடிதால நான் தலைபணிந்து வாழ்த்துகிறேன் அப்படி சொல்லி இந்த வாழ்த்து பகுதியை எளிமையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. சரி, கவனிங்க, புரியுதுங்களா? அடுத்தது செப்பரியன். இது முந்துற்றோம் யாண்டும்ங்கிற ஒரு தலைப்பில் கனிச்சாரில் இது ஒரு தலைப்புக்கு உட்பட்ட பகுதி. இதில் செப்பரிய நின்பெருமைங்கிற ஒரு பகுதி என்ன கொடுத்துருக்காங்க? செந்தமிழே, மறுமையாக ஆரம்பிக்கிறாரு. செந்தமிழே, செப்பரிய செந்தமிழே உள்ளுயிரே, செந்தமிழே உள்ளுயிரே, செப்பரிய நின்பெருமை எந்தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும் முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே, முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. அதாவது செப்பெரிய நின்பெருமை, நான் சொல்லுவதற்கு அறிய உன்னுடைய பெருமை, அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிற உன்னுடைய பெருமை எதை சொல்கிற? தமிழ் மொழியை. செந்தமிழே, செழுமை மிக்க தமிழே, உள்ளுயிரே, எமக்குள் இருக்கும் உயிரே, உள்ளுயிரேனா எமக்குள் இருக்கும் உயிரே, செப்பெரிய நின்பெருமை உன்னுடைய பெருமையை, சொல்லுவதற்கரிய உன்னுடைய பெருமையை என் தமிழ்னா, என் தமிழ்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா அப்படின்னு பிரிக்கணும். அப்போ என் தமிழ்னா என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும், எப்படி விளக்கமளிக்கும், உரைவிரிக்கும் முந்தை தனி புகழும் முகிழ்த்த இலக்கியமும், அதாவது உன்னுடைய தனி பெருமையும் புகழும் முகிழ்த்த இலக்கியமும் நல்ல சிறப்புற்று இருக்கக்கூடிய இலக்கியங்களும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும், வியத்தகு நெடுநிலைப்பும் வியந்து பார்க்கும், அதாவது விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் அப்படின்னா வியக்கத்தக்க உன் நீண்ட நிலைத்தன்மையும், வியக்கத்தக்க நீண்ட நிலைத்தன்மையும் வேறார் புகழுரையும், வேறார்னா வேறு மொழி பேசுபவர்களும் உங்களுடைய புகழை பெருமையாக பேசுவாங்க. யார் சொல்கிறாங்க? இப்போ கால்டுவேல், இன்னும் நம்மளுடைய பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி காலத்தில் இருந்த வெளிநாட்டு அறிஞர்கள் இவங்கெல்லாம் தமிழ் மொழியினுடைய பெருமையை எப்படி பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த பெருமையை இவர் சொல்கிறார். அடுத்து உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல, அதாவது உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழை. என்ன சொல்கிறாங்கன்னா, உந்தி உணர்வெழுப்ப, உந்தி உணர்வெழுப்ப என்னுடைய பற்றுணர்வை, எமக்குள் இருக்கும் பற்றுணர்வை உள்ள கனல் மூல, அந்த பற்றுணர்வு வெளியே கொண்டு வர, சரியில்லை, உள்ள கனல் வெளியே கொண்டு, இந்த உள்ள கனல் மூல உள்ளத்தில் இந்த பற்றுணர்வு உள்ளத்தில் கனல் மூல ஒரு கம்பீரமாக எழுந்து வர செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த, அந்த செந்தாமரை பூக்கள் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய தேனை குடித்து சிறகடித்து அந்த தும்பி பாடும் சந்தோஷம் மகிழ்ச்சி எப்படியோ அதுபோல் நான் உன்னுடைய தமிழ் மொழியை, என்னுடைய தமிழ் மொழியை படித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லி உன்னுடைய பெருமையை சுடித்து நான் மகிழ்கிறேன். முழங்க தனித்தமிழை, எங்கும் நான் இதை சம்மந்தமாக பேசுவேன், முழங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தமிழை பற்றி பெருமையாக பாடியிருக்காரு பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அருமையாக அமைக்கப்பட்டுள்ள இந்த கவிதை தொகுப்பு நமக்கு இதில் மனப்பாட செய்யுள் பகுதி கொடுத்துருக்குறாங்க. ஒரு முறை இந்த பாடலின் பொருளை வாசித்து பாருங்கள், நூல்வெளியை வாசிங்க, அவ்வளோதான். கவனிங்க, இதில் தமிழ் மொழியினுடைய சிறப்புகள் பற்றி சொல்லும்போது எட்டு தொகையை எண் தொகைன்னு சொன்ன மொழியில் ஒரு எட்டு தொகையை குறித்து ஒரு பழம்பெருமையான ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. கற்பவை கற்றப்பின் என்ன சொல்கிறாங்க? நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு 100 ஒத்த பதிற்று 10 ஓங்கு வரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறமென்று இத்திரத்த எட்டு தொகை இச்செய்யுளில் இடம்பெற்றுள்ள எட்டு தொகை நூல்களை பெயர் காரணத்துடன் எடுத்துக்காட்டுகன்னு சொல்கிறாங்க. எங்கே ஒரு முறை பார்க்கலாங்களா? கவனிங்க, நற்றினை நல்ல திணை, நற்றினைங்கிறது ஒரு நூல், அதில் திணை
ஒழுக்க பண்புகளை பற்றி சொல்லக்கூடிய அந்த நூல். சரியில்லை, நற்றிணை வந்து அருமையான ஒரு நூல். இது ஒரு நூல். நல்ல குறுந்தொகை, குறுந்தொகைங்கிற ஒரு நூல் இருக்குது. அதற்கு நல்லங்கிற அடைமொழி இருக்குது. அப்போ அந்த குறுந்தொகையில் வந்துட்டு நல்ல பண்பு நலன்களில் சொல்லப்பட்டிருக்கு. மக்களுடைய வாழ்க்கை முறை இதெல்லாம் சங்கத்தொகை நூலில் குறுந்தொகையில் சொல்லப்படுது. ஐங்குறு நூறு, ஐங்குறு நூறு மக்களுடைய வாழ்க்கை முறையை 5 நிலங்கள் 500 பாடல்கள் மூலிமா அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லக்கூடிய 5 திணைகளையும் வகைப்படுத்தி இந்த பாடலுக்கு இத்தனையாவது பாடல்கள், இத்தனை பாடல்கள் எண்ணிக்கை, ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள், 10 வரிசை எண்கள், இப்படிலாம் வகைப்படுத்தி இருக்கிறது தான் ஐங்குறு நூறு நூல்கள். இதான் பெயர்க்காரன். அடுத்தது ஒத்த பதிற்று 10. ஒத்த பதிற்று 10னா பதிற்று 10ல் 10 சேரரசுகளுடைய கொடைப்பண்புகளை ஒன்றன் ஒன் மீது ஒன்று ஒத்திருப்பதை குறிப்பதாக இந்த ஒத்த பதிற்று 10ங்கிற நூல் அமைஞ்சிருக்கு. 10 சேரரசர்களை பற்றிய குறிப்பு இந்த பதிற்று 10 நூல்கள் இருக்குது. இது ஒத்த பதிற்று 10. அடுத்தது ஓங்கு பரிபாடல். பரிபாடல்ங்கிறதுல உலகம் பற்றிய பல விஷயங்கள் எல்லாத்தையும் அதுலேயும் முன்கூட்டி சொன்னதுனால பரிபாடல் நூல் ஒரு இசை நூல். அடுத்தது பரிபாடல் ஓங்கு பரிபாடல்னு சொல்லிட்டு அதை நம்ம அமைச்சிருக்காங்க. அடுத்தது கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு. கற்றறிந்தோர்னா அறிவில் சிறந்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணணும், பெருமையாக பேசக்கூடிய ஒரு நூல் எதுனா அது கலித்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கலித்தொகை வந்துருச்சா. அடுத்தது அகம் புறம் என்று இத்திரத்து அகநூல் புறநூல், அதாவது அகநானூறு புறநானூறுன்னு சொல்லிட்டு 2 நூல்கள் இருக்குது. அந்த நூல்கள் சம்மந்தமாக மொத்தம் 8 தொகை நூல்கள், மொத்தம் 8 நூல்கள் இருக்குது. அடுத்து கீழே பாருங்கள். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும், சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கா. சச்சிதானந்தன் பாடலடியை பாடியிருக்காரு. அப்போ சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும்ங்கிற பாடல் வந்துட்டு கா. சச்சிதானந்தன் கொடுத்துருக்காரு. அப்போ தமிழ் மொழியை வாழ்த்தி இந்த பகுதி செய்யுள் பகுதி அமைஞ்சிருக்கு. சரி, அடுத்த பகுதியை அடுத்த காணொளியில் நம்ம காண்போம். நன்றி. நீங்கள் தொடர்ந்து இந்த காணொளியின் மூலிமா நிறைய புத்தகங்களுடைய பாடங்கள் தலைப்பு வாரியாக நம்ம வாசிக்க இருக்கிறோம். அதில் உள்ள முக்கிய வினாக்கள், கூடுதல் தகவல்களை நம்ம பகிர்ந்துக்க இருக்கோம். போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் அனைத்து தகவலையும் நம்ம கூடுதலாக கொடுப்போம். எங்களுடைய சேனலை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.